ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். நம்ம சேலஞ்ச் 3 உடைய கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி டே 2 பார்க்க போகிறோம். நம்ம டே 2வில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுவரையும் பார்த்த லீஃப் மெத்தட் அப்படி சேலஞ்ச் தான் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. இந்த வகையில் பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் லீஃப் போட போகிறோம். லாங் அண்ட் ஷார்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம நிறைய க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஃப்ளவரையோ லீஃபையோ இல்லை மேட்டையோ இந்த மாதிரி நிறைய அதில் க்ரியேட் பண்ணுறது இருக்குது. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சோடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை கூட போய் பாருங்கள், எப்படி நம்ம ஸ்டிச்சஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சஸை வச்சு லீஃப் பார்க்கலாம். இப்போ நான் லீஃபுக்கு தேவையான இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். லீஃப் மெத்தட்லேயே நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இந்த டயக்ராமில் ஒரு 3 லேயர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அவுட் லேயர், அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு லைன் போட்டிருப்பேன். இப்போது இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச்சஸை போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாருமே போட்டு பாருங்கள். இப்போ என் கூடயே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த லைனில் இருந்து ஓரளவுக்கு மீடியமாக நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிங்க் இருக்கு இல்லையா, இந்த பிங்க்கில் இருந்து ஒரு செயின் எடுக்கிறேன். எடுத்துட்டு அகெயின் லாஸ்ட் எண்டு 3rd லைன் இருக்கு இல்லையா, 3rd லைன் ஆரஞ்சு லைன்லேருந்து ஒரு செயின் எடுத்து அதை பட்டன் ஹோல் மெத்தடில் கொண்டு வந்து மறுபடியும் அந்த வயலட் லைன்லேயே என்ன பண்ணுறேன், ஸ்டிச்சஸை ஃபினிஷ் பண்ணுறேன். ஒரு குட்டி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டாம். இப்போ ரைட் எடுக்கிறீங்கன்னா ரைட் சைடே யூஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் எடுக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் அதே மாதிரி இப்போ நான் பிங்க் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு லைனை டச் பண்ணுறேன். டச் பண்ணி மறுபடியும் அகெயின் கொண்டு வந்து மறுபடியும் அந்த வயலட் லைன்லேயே ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸை கண்டினியூஸாக எடுக்கணும். அதுக்குனால தான் உங்களுக்கு இந்த 3 லேயர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க லேயர் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பெருசாக கூட ட்ராப் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணுன்றவங்க சின்னதாக கூட ட்ராப் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. நீங்கள் எந்த வகையில் ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த வகையிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொண்டு போங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதே மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஒரு சைடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த சைடு அடுத்து கொண்டு போங்க. இப்போ இங்கே மேலே வருது இல்லையா, இந்த இடத்துல கேப் வேணும் அப்படின்னா கேப் விட்டுக்கோங்க. கேப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஓவரால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கேப் விட்டிங்க அப்படின்னா தான் அழகாக இருக்கும். இப்போ பீகாக்குக்கு நம்ம ஃபெதரில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெடி பண்ணி இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பீகாக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த ஃபெதரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேட்சஸ் ஒர்க்கு அப்படின்றது தான் நம்ம எடுப்போம். அதை பேட்ச் ஒர்க் மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் நீங்கள் இதை இப்பயே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் கற்றுக்கத்து நம்மளுக்கு தேவையானதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். நான் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மெத்தட் சேலஞ்ச் 2ல் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் அதை பாருங்கள். நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை வச்சு என்னென்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 10 வெரைட்டிஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரைட் சைடு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைட் போகலாம். நீங்கள் லெஃப்ட் சைட் கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பேக்லேருந்தே என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப்பை இங்கே கொண்டு வந்து தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே கற்றுக்காமல் நம்ம அதை கண்டினியூஸாக பண்ண முடியாது. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக கொண்டு வர பழகி பாருங்கள். இப்போ அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுங்கள், ஃபெதர் ஸ்டிச்சஸை அப்படியே கொண்டு வரலாம். இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஓவரால் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம ஸ்டிச்சஸை போட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், ஜரி கொடுக்கலாம், பீடு கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீடு கொடுக்கலாம், சுகர் பீடு கொடுக்கலாம். இப்போ நான் அதில் வந்து சுகர் பீடு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் அவுட்டரையும் கொடுக்குறேன் பாருங்கள்.
இப்போ பாருங்க, நான் இது ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், பீடை கொடுத்துட்டு நடுவுலையும் பீடை கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து 3mm பீடு கொடுத்துருக்கோம், நடுவில் வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த லீஃபை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த லீஃபையே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரைடலில் யூஸ் பண்ணலாம். ப்ரைடலில் எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லீஃபை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸை நான் தனியாக போட்டு காமிக்கிறேன், அது புரியுதான்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். அவங்களுக்காக சின்னதாக ஒரு சுருக்கமாக நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஸ்டிச்சஸை இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் எடுக்கிறீங்க. எடுத்து உடனே என்ன பண்ணுறீங்க, லாங் கொண்டு போயிட்டு லாங்கிலேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மெத்தடில் கொண்டு வந்து கீழே எண்ணாட் போட்டுறீங்க. இப்போது ஒரு சின்ன செயின், மறுபடியும் இங்கே பக்கத்தில் ஒரு சின்னதாக செயின் எடுக்கிறீங்க. எடுத்த செயின் லாங்காக கொண்டு போய் லாங்லேருந்து கீழே கொண்டு வரீங்க பட்டன் ஹோல் மெத்தடில். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸை எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பேசிக்கில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸ்டிச்சஸ் பேசிக்கில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லீஃப் மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? எப்படி போட்டாலுமே நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஓவரால் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் நீங்கள் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த கிளாஸில் அடுத்த லீஃப் வெரைட்டியில் உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, எல்லாருக்குமே பாய்.